வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு. நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா செடியை கவாத்து பண்ணிட்டோம். கவாத்து பண்ணதுலேருந்து அடியில் உரம் போட்டு மேலே மருந்து அடித்து நம்ம துளிர் கொண்டு வர போகிறோம். துளிர் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்குள்ளே நம்ம அரும்பு கட்டணும். அந்த அரும்பு கட்டின பிறகு அடுத்த 1 வீக்கில் மெச்சூர்ட் ஆகணும். அப்புறம் நம்ம அறுவடை ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கட் பண்ண விட்டது. இதுக்கு நம்ம மேலே உரம் ஸ்ப்ரேவும் அடிக்கலை, நம்ம கீழே உரமும் போடலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செடிகள் துளிர் எடுத்து மெச்சூர்ட் ஆகி வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த மாதிரி நிலவரத்தில் பார்க்கும்போது நான் நேற்று தான் அடியில் முந்தா நேற்று அடியில் உரம் வச்சுருந்தேன். உரம் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மேலே ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நான் மேலே துளுருக்கு மருந்து அடிச்சிருந்தேன். இப்போ இதனுடைய பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போ வேணால் அறுக்கலாம், எப்போ வேணால் மேலே மருந்து அடிக்கலாம், எப்போ வேணால் தண்ணி கட்டலாம், எப்போ வேணால் அப்படின்றத அது ஒரு சிஸ்டமேட்டிக் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். பர்டிகுலராக பார்க்கும்போது ஒரு செடிகள் அறுத்து விட்டதுக்கப்புறம் வர துளுரும் அறுத்து விடாமல் வர துளுரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்க்கணும். அதுக்கு முழு முதற் காரணம், நான் ஒரு 50 சென்ட் செடியை கட் பண்ணேன். அடுத்து ஒரு 50 சென்ட்டில் 2 வரிசை மட்டும் கட் பண்ணி விட்டுருந்தேன். மீத உள்ள வரிசையை நான் கட் பண்ணல. அப்படி நான் கட் பண்ணாத சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, அது கட் பண்ணி ஒரு 3-4 டேஸ் ஆகிடுச்சு. 2 வரிசை மட்டும் நான் எதுக்குமே உரம் போடலை, மேலே ஸ்ப்ரே பண்ணலை. அது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஸ்லோ ப்ராசஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம இதை எப்படி சரி பண்ணணும்னு நினச்சி பார்த்துட்டு இருந்த சமயத்தில் இன்றைக்கி அறுத்து விட்ட செடியில் வந்த துளுரும் அறுத்து விடாமல், அதாவது கவாத்து பண்ணாத செடியில் வந்த துளுரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, செடியை நம்ம அப்போ கவாத்து பண்ண வேணாம், நம்ம நாளைக்கு அடியில் உரம் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவாத்து பண்ணி விட்டால் அதிகமாக துளிர் அதிகமாக அரும்பு கட்டி அதிகமாக பூ வரணும். இந்த 3 விஷயத்துக்காக தான் நம்ம கவாத்து பண்ணுறோம். அந்த கவாத்து பண்ணுற சமயத்தில் அதனுடைய இப்போ கவாத்து பண்ணாத செடிகளில் இதே மாதிரி துளிர் கிளம்பியாச்சுன்னா, அப்போ நம்ம மறுபடியும் ஒரு கவாத்து பண்ணி அதை மறுபடியும் ஒரு 10 நாள் பின்னாடி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் கவாத்து பண்ணாத செடியில் துளிர் எல்லாமே கிளம்பி வந்தாச்சு. அப்போ நான் அது கவாத்து பண்ணணுன்னா மறுபடியும் ஒரு 15 நாள் எனக்கு பின்னாடி தான் போகும். இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 23ஆம் தேதி நான் கவாத்து பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு துளிர் எடுக்கிறதுக்கு 1 வீக் ஆகிடும். ஆல்மோஸ்ட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி மறுபடியும் துளிர் வரா மாதிரி ஒரு சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் அது கவாத்து பண்ணல. சரி, இன்றைக்கி நான் கவாத்து பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 23ஆம் தேதி நான் கவாத்து பண்ணுறேன் அப்படின்னா நான் அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ நான் உரம் போடலாம் தாராளமாக. நீங்கள் உங்களுக்கு என்ன உரம் இருக்குது? நம்ம பொதுவாக உரம் போடுறது ஃபேக்டாம்பாஸு, ஆல்-16, பொட்டாஷு, டிஏபி, இந்த 4 உரம் இருக்குது. இது 4ல் ஏதாவது 2 சேர்த்து போடலாம். அடுத்த மாதம் மற்ற 2 சேர்த்து போடலாம். உதாரணம் ஆல்-16ம் பொட்டாஷும் போடுறோம். அடுத்த முறை ஃபேக்டாம்பாஸும் டிஏபியும் போடலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போடலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போடலாம். எப்போ போடலாம்? செடியை நம்ம எப்போ கவாத்து பண்ணுறோமோ அப்போ போடலாம். இல்லை கவாத்து பண்ணுற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அறுவடைலாம் ஓரளவுக்கு முடியும் போது ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ பூ வருது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம போடலாம். ஏன்னா நம்ம உரம் போட்ட அடுத்த வினாடியே நம்ம செடிகளில் சில நேரங்களில் கருகளும் பிங்க் கலர் பூவும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பொதுவாக பூ வர சமயத்தில் உரம் போடுறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த 1/4 கிலோ 1/2 கிலோ பூ இறங்கிட்டு வரும்போது நம்ம போட்டுருணும். உதாரணத்துக்கு ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ பூ வருது. என்னை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ பூ வரும்போதே நம்ம கீழே நம்ம உரம் போடுறது நல்லது. ஏன்னா அந்த 1 கிலோ அப்படியே குறைய நம்ம 3/4 கிலோ 1/2 கிலோ அப்புறம் ஒரு 1/4 கிலோ மறுபடியும் 1/2 கிலோ இப்படின்றது ஒரு தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் மேலேயே போகும். அப்படி ஒரு சுத்தமாக ஜீரோ நிற்கிறதுக்கு ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் கூட இழுத்துட்டு போகும். ஒரு வேளை செடியில் நல்லா இருந்ததுன்னா ஒரு 1 கிலோ ஒரு 2 நாள் வரும், அப்புறம் 3/4 கிலோ 2-3 நாள் வரும், 1/2 கிலோ 2-3 நாள் வரும், அப்படி எடுத்துகிட்டே போகும். அப்போ நமக்கு என்ன வரும்னா, ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ வந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உரம் போட்டுட்டோம்னா அது என்ன வரும்னா, நமக்கு ரிப்பீட்டாக செடியை மறுபடியும் துளிர் எடுத்து மறுபடியும் அதோட துளிர் எடுத்து அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உரம் போட்ட உடனே ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து
நம்ம செடிகளில் வந்து ஏதாவது கருகள் வருதான்றதை பார்த்துக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி வரா மாதிரி இருந்ததுன்னா எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம வந்து தட்டி விட்டுடணும் மேலக்கா. இல்லையா மேலே வந்து கருகள் இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து துளிருக்கு தான் மருந்து அடிக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு சிமோடிஸ் ஒரு டோஸ் கொடுத்து விட்டுருணும், அதுமாரி கருகள் வராமல் தடுக்கிறதுக்கு. இல்லை அந்த பூவெல்லாம் வந்தாலும் வரலாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா அது மேலே இருக்கிறத அப்படியே தட்டி விட்ருங்க. ஏன்னா ஒரு 30 சென்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 30-40 கிலோ பூ ஏறணும் ஒரு நாளைக்கு. சும்மா அந்த 1/2 கிலோ 1/4 கிலோ வந்து நம்ம தட்டுறதுக்கு மனசு வரல அப்படின்னா அது நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம அதுலேருந்து துளிர் வந்து பெருசாக அடிக்காது. இன்றைக்கி வந்து 23ஆந்தேதி நான் வந்து கவாத்து பண்ணுறேன் அப்படின்னா இன்று இல்லை நாளை உங்களுடைய சௌகரியம் பொறுத்து தான் நீங்கள் வந்து உரத்தை போட்டுடலாம். உரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து செடியை தண்ணி வந்து கட்டி விட்டுறணும். கட்டினதுக்கப்புறமா கரெக்டாக 24, 25, 26 ஒரு 3 நாள் கேப் போட்டு 26ஆந்தேதி இல்லைனா 27ஆந்தேதி, நான் சொல்கிறது என்னென்னா ஒரு உதாரணத்துக்காக இந்த டேட் சொல்லிகிட்ருக்கேன், 26 அல்லது 27 இந்த மாதிரி தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து துளுப்புக்கு வந்து மருந்து அடிக்கணும், தழவுக்கு மருந்து அடிக்கணும். அது என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் வேணும், எம்என் மிக்சர் வேணும், அதுக்கப்புறம் சல்ஃபர். இது 3 கண்டிப்பாக 100க்கு 100 வேணும். இது கண்டிப்பாக வேணும். இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா புழு மருந்து அவசியப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை 1 இல்லை 2 ஏதாவது ஒரு டோஸ் வந்து புழுக்கு மருந்து சேர்த்துக்கலாம். புழுக்கும் பூச்சிக்கும் உதாரணத்துக்கு பேந்தால் இருக்குது, அதுக்கப்புறம் சிமோடிஸு ஏதாவது கொஞ்சம் அடிச்சிக்கலாம், மோனோகட்டாபாஸ் இருக்குது. இந்த மாதிரி மருந்தில் ஏதாவது ஒரு 1-2 மருந்து கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம துளுப்புக்கு மருந்து அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனையும் சேர்த்தே வரும். எது முடக்கு, அந்த வால்பெண், இலப்பெண், ரப்பர் புழு இதெல்லாம் சேர்த்தே வரும். அதனால் நம்ம எப்போவுமே நம்ம துளுப்பு மருந்து அடிக்கும்போது 1-2 மருந்து கொஞ்சம் நம்ம கூட சேர்த்து அடிச்சிக்கலாம். அது என்னென்ன மருந்து அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-80 மருந்து நான் சொல்லியிருக்கேன். அது எந்தெந்த ஸ்டேஜில்னு பார்த்து நம்ம மருந்து அடிக்கலாம். சொல்லியிருக்கிற எல்லா மருந்தும் வந்து நல்ல மருந்து தான், சிறப்பு மிக்க மருந்து தான். அதனால் கண்டிப்பாக இது சேர்த்துக்கிட்டு அடிக்கிறதுல தப்பு இல்லை. இல்லை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பேந்தால் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷைலோ ஒரு மருந்து தேவைப்படும். அதில் சிமோடிஸ் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த 3 மருந்து கூட போட்டால் கூட போதும். போட்டுட்டு இந்த 3 மருந்து நான் சொன்ன அந்த 3 மருந்து சேர்த்து நீங்கள் வந்து மேலே துளிருக்கு நீங்கள் மருந்து அடிச்சிக்கலாம். இந்த 3 நாள் கழித்து நம்ம மருந்து அடிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா உரம் போட்ட அடுத்த ஒரு 3 நாள் கழித்து மருந்து அடிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உரம் போட்டு நல்லா ஊற ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம துளுப்புக்கு மருந்து அடிக்கிறோம். இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் நம்ம பண்ணுறோம். அதாவது பேக் டு பேக்னால் அடுத்தடுத்து 3 நாட்களோடு நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது செடிக்கு வந்து நல்ல நுண்ணூட்ட சத்து வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கிடைக்கிற சமயத்தில் வர அந்த துளுப்பு நம்ம செடிகளில் வந்து அதிகப்படியான துளுப்பு வந்து அப்படியே அது என்ன பண்ணோன்னா அரும்பு கட்ட ஆரம்பிக்கிற அந்த ஒரு சூழல் வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும். 3 நாள் கழித்து, அதாவது 3ஆவது நாள் நம்ம வந்து துளுப்பு மருந்து அடிக்கிறோம். அதிலிருந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு, சரிங்களா, அதாவது நம்ம வந்து ஒரு 23ஆந்தேதி கட் பண்ணோம், 26ஆந்தேதி நம்ம வந்து துளுப்புக்கு மருந்து அடிக்கிறோம். அதிலேருந்து நம்ம வந்து 7 டேஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 27, 28, 29, 30, 31, ஏப்ரல் 1, ஏப்ரல் 2, ஏப்ரல் மாதம் 2ஆந்தேதி இல்லைனா ஒரு 3ஆந்தேதி இந்த மாதிரி சமயத்தில் கரெக்டாக ஒரு 7 டேஸ் கழித்து நம்ம வந்து அரும்பு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு மருந்து கொடுக்கணும். அந்த அரும்பு கட்டுறதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் அடிக்க போகிறேன். அந்த அரும்பு கட்டுறதுக்கு என்ன மருந்துன்னு அதை வந்து நான் வந்து நாளையில் வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் ஆனால் நான் வந்து இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து மேலே நான் வந்து இதை அடிக்க போகிறேன். ஏதாவது அரும்புக்கு என்ன கட்டுறன்னு சொல்லிட்டு அந்த மருந்து அடிக்க போகிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நாளைக்கு அதை அப்லோட் பண்ணிடுறேன். அந்த மருந்து நம்ம ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் நம்ம அரும்பு கட்டுற மருந்து அடிக்கிறோம். அதை அடித்து முடித்த பிறகு நம்ம ரெகுலராக அதுக்கப்புறம் புழு பூச்சிக்கு தான் நம்ம மருந்து தெளிச்சுக்கிட்டே வரணும். இதில் நம்ம கூட சேர்த்துக்க வேண்டியது என்னென்னா எம்என் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை ரெகுலராக நம்ம சேர்த்துக்கணும். அதில் எக்ஸோடிஸ் இருக்குது இல்லையா, இதையும் நம்ம வந்து ரெகுலராக நம்ம சேர்த்துக்கணும். அதேமாதிரி சல்ஃபர். ஆனால் இந்த 3 மருந்து நம்ம சேர்த்துக்கிற சமயத்தில் நம்ம செடிகளில் வந்து கொடி ஓடுதான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு வேளை கொடி நல்லா போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன அளவில் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோடிஸ் வந்து ஒரு 10 லிட்டர் 20 ml,
அதே மாதிரி எம்என் மிக்ஸ் 25 கிராம் அல்லது 30 கிராமு. அதுக்கப்புறம் சல்பர் வந்து 25 கிராமு. இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலந்தடிக்கிறது. இந்த அளவே போதும். இதுக்கு மேலே நம்ம போட்டோம். இப்போ எம்என் மிக்ஸரில் 50 கிராம் 50 எம்எல் போடலாம். சல்பர் 50 எம்எல் போடலாம், 50 கிராம் போடலாம். ஆனால் போட்டால் என்ன பிரச்சனை வரும்னா, செடியை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கொடி ஓட வச்சிரும். அதனால் வந்து நம்ம இது போடுறோம். இப்போ ரெகுலராக நம்ம 1 வீக் 2 வீக் 3 வீக் நம்ம ரெகுலராக இதை பயன்படுத்துகிற சமயத்தில் இந்த செடிகள் வந்து நமக்கு அதிகமாக துளிரும் அரும்பு கட்டுறது தான் நம்ம வேலை பார்க்கணுமே தவிர, கொடி ஓடுற விஷயத்தில் நமக்கு அந்த வேலை பார்க்கக்கூடாது. ஒரு வேளை அந்த மாதிரி கொடி ஓடுது அப்படின்னா, இதனுடைய அளவு வந்து அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சமாக கிராஜுவலாக கம்மி பண்ணிவிடுங்க. ஒரு பாதியோ முக்காவோ கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிங்கன்னா அந்த செடிக்கு அரும்பு கட்டுறதுக்கு என்ன வேலையோ அதுக்கு மட்டும் பயன்படுமே தவிர, அதீத வளர்ச்சிக்கு வந்து இது பயன்படுத்தாது. உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு ஏற்றுறோம். நமக்கு என்ன அளவு தேவையோ அது மட்டும் தான் ஏற்றுவாங்க. 1 பாட்டில் 2 பாட்டில் தான் ஏற்றுவாங்க. அதனால் ஒரு 100 பாட்டில் ஒரே சமயத்தில் ஏற்றிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஹெல்த்து அப்படின்னு சொல்லி டாக்டருங்க ஏற்ற மாட்டாங்க, ஏற்றிக்கிறவங்க கேட்கவும் மாட்டாங்க. அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு 2 பாட்டில் ஏற்றினா இந்த பாடிக்கு இவ்வளோ போதும், உடம்புக்கு போதும், இதுதான் லிமிட்டு. இதுக்கு மேலே ஏற்றினா அதுவே நமக்கு விஷமாக மாறிடும். அதே மாதிரி தான் நம்ம செடிக்கு துளுப்பு வந்து அரும்பு கட்டுறதுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே கொடுக்குறது எல்லாமே வந்து அதீத வளர்ச்சி, ஹார்மோன் இன்பேலன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது நுண்ணூட்ட சத்து வந்து பார்த்திங்கன்னா சமநிலையற்ற நிலைமையில் வந்துடும். அப்படி சமநிலையற்ற நிலையில் வந்ததுன்னா கொடி மாதிரி போய் நம்ம ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதில் வந்து பெருசாக அரும்பும் கட்டாது, அதில் நம்ம வந்து பெருசாக பூவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பூ வந்து அதிகமாக வரணும், இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. இதை மட்டும் நம்ம முதல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடி அரும்பு கட்டுற அந்த இது இருக்கு இல்லையா, தோரணை, அதேமாதிரி அந்த துளுப்பு கட்டுற அந்த தோரணை, இது வச்சாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குழியில் நமக்கு ஒரு அறுவடை முடிகிற சமயத்தில் எவ்வளோ கிலோ பூ வரும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு வந்து கணிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 கிலோ பூ நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1/2-3/4 கிலோ வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு வேளை நமக்கு அந்தளவுக்கு வரலை அப்படின்னா, நம்ம பர்டிகுலராக நம்ம வந்து ஒவ்வொரு பிளான்ட்டை பார்க்கும்போது எங்கெல்லாம் நமக்கு துளுப்பு வரலையோ, எங்கெல்லாம் பிரான்ச் வரலையோ, எதெல்லாம் வந்து அப்படியே வந்து இந்த பழைய குச்சி அப்படியே இருக்குது, அந்த குச்சியில் எங்கேயுமே வந்து புதுசாக துளுப்பு எடுக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடம் வந்து ஒரு கத்திரி போடுங்க. அந்த ஸ்டெம்பை வந்து ஒரு கத்திரி எடுத்து கட் பண்ணி விடணும். காயப்பட்டால் தான் அந்த இடத்துல வந்து துளுப்பு வரும். அதனால் நம்ம அப்படியே மொத்தமாக பார்த்து ஒரு குழிக்கு வந்து ஒரு 100 குச்சி இருக்குதுன்னு வச்சிங்களேன், 100 பிரான்ச்சு படர்ந்துருக்க செடி, 100ன்றது ஒரு 500 கூட இருக்கலாம். இப்போ 500 பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுங்க மேலே, அந்த 500 பிரான்ச்சிலும் துளுப்பு வந்துருக்குதாங்கிறத ஓரளவுக்கு நமக்கு கணிக்க தெரியணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த 500 பிரான்ச்சில் வெறும் 100ல் மட்டும் துளுப்பு வந்து 400 வந்து சும்மா அப்படியே ஐடியலாக நிற்கிது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், நம்ம எதிர்பார்க்குற பூ அதில் வராது. அதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒன்று மொத்தமாக கட் பண்ணுற சமயத்தில் எல்லாமே ஒரு சரிசமமாக கட் பண்ணி எல்லாத்துலையும் துளுப்பு வரா மாதிரி ஒரு காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வெட்டி விடணும். அப்படி வெட்டும்போது முன்ன பின்ன தவற விட்டோம்னா அது எங்கே தவற விட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு பார்க்காம தவற விட்டோம்னா நம்ம எதிர்பார்க்குறப்போ நம்மளால் அறுவடை பண்ண முடியாது. அந்த அறுவடை பண்ண முடியலன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம எதிர்பார்க்குறப்போ நமக்கு சத்தியமாக வராது. நம்ம என்ன தான் பாடுபட்டாலும் சரி, அது தானாக துளுப்பெடுக்குங்கிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம். நம்ம கை வச்சா தான் நடக்கும் நண்பர்களே. அதனால் நான் சொன்ன அந்த கருத்தை வந்து தாழ்மையாக ஏற்றுக்குங்க. ஏன்னா புதுசாக தகவல், நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து தெளிவான தகவல் தான் நண்பர்களே. இந்த 3 மருந்து நீங்கள் துளுப்புக்கு அடித்து பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு. நான் வந்து இது 3ஆவது தடவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. உங்களோட ஆதரவு என்றும் எனக்கு தேவை. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.